தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில இந்த காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத வசனம் மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் தினசரி சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ல ஒரு கூட்டம் மனிதர்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட அனுபவத்தை சந்தித்திருக்க முடியும். நாம் சாலையோரங்களில் பயணப்படும் பொழுது, தெருக்களில் பயணப்படும் பொழுது, நம்முடைய பட்டணங்களில் ஆங்காங்கே உணவுக்காக, ஏதாவது தேவைகளுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற மக்களை நாம் சந்திப்போம். அப்படி சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடுமானால் உதவி செய்வோம், அவங்க மேலே இறக்கப்பட்டு. சில நேரங்களில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும், கையில் சில்லறைகள் இருக்காது, இல்லைன்னா நாம் அவசரமாக போகிற அவசரத்தில் அவர்களை பார்த்தும் அவர்களை கண்டுகொள்ளாமல் எத்தனையோ தருணங்களில் போயிடுவோம். சில நேரத்தில் கேட்டால் உதவி செய்வோம். இப்படி சில பிச்சைக்காரர்களை நாம் சந்தித்திருப்போம். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட மக்களை பாராமல் இருந்திருக்கவே முடியாது நம்முடைய தேசத்துல. இதுல சிலர் இந்த விசித்திரமான அனுபவத்தை அடைந்திருக்க கூடும். எப்படின்னா, சில பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை கேட்பாங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன வேணும், சாப்பாடு வேணும், அவங்களுக்கு வேற ஏதாவது டீ மற்ற ஏதாவது பொருட்களை, உணவு பொட்டலங்களை நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு கேட்பீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேணாம், காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்க கூடும். வாங்க சாப்பிட்றீங்களா, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பாடு வேணான்னுவாங்க. அப்போ சில நேரங்களில் டீ சாப்பிட்றீங்களான்னு கூப்பிட்டா அதுவும் வேணாம். அவங்களுக்கு வேண்டியது என்னென்னா காசு கேட்கறதுக்காக அவங்க வருவாங்க. சில நேரங்களில் அந்த பணத்தை சிலர் தவறாக பயன்படுத்துகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். அப்போ அதை வாங்கி பணத்தை சேர்த்து வச்சு குடிக்கிறதுக்கு, மற்ற தவறான காரியங்கள் செலவு பண்ணுற அநேகரையும் நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்களில் நிறைய பேரை பார்க்கும் பொழுது உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உதவி செய்ய தோணாமல் போயிடும். ஏன்னா அவங்களோட நோக்கம் தவறாக இருக்குது. தவறான நோக்கத்தோடு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. நம்ம ஒரு இறக்கப்பட்டு சாப்பிட்றீங்களான்னு கூப்பிட்டா அவங்க சாப்பாடு வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் காசு கேட்பாங்க. காசு கேட்டவுடனே நமக்கு எப்படி இருக்கும், சுருன்னு இருக்கும். உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, எனக்கு அப்படி இருக்கும். ஏன்னா நீ என்ன பண்ற, உனக்கு பசிக்கு நீ கேட்கல, நீ வேற ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோட நீ கேட்குற அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் அவங்கள பார்த்துட்டு, நான் கொஞ்சம் அவங்கள ஒருமா, நம்ம பார்வை தான் தெரியும்ல, நல்லா பார்த்தாலே நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம். இந்த மாதிரி சில நேரங்களில் நடந்திருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கும் நேர்ந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம கேட்கறது அடுத்தவங்க கிட்ட ஒரு உதவி கேட்குறோம். அந்த உதவிய தவறான நோக்கத்தோட கேட்டா கொடுக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கணும்னு மனசு வராது. ஒரு உதவி கேட்குறோம், நல்ல நோக்கத்தோட கேட்டா பரவாயில்ல, தவறான நோக்கத்தோட கேட்டா கொடுக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கணும்னு மனசு வராது. சில நேரங்களில் சபைக்கு வருகிற நாம கூட அப்படிதான்.
ஆண்டவர்கிட்ட நல்ல நோக்கத்தோட கேட்டா பரவாயில்ல, பல விஷயங்களை நாம பெற்றுக்கொள்வோம். ஆனா சில நேரங்கள்ல தவறான நோக்கத்தோட கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. சில நேரத்தில் ஆண்டவருக்கு ரூல்ஸ் எல்லாம் போடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எது தரேன், டிஃபன் வாங்கி தரேன்னா நீங்க சொல்றீங்க டிஃபன்லாம் நீங்க ஒன்றும் வாங்கி தர தேவையில்ல, நீங்க காசை கொடுங்க, நாங்க டிஃபன் வாங்கிக்கிறோம். உங்க பேச்சு அப்படி இருக்கு. எப்படி சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்டே அப்படி ரூல்ஸ் எல்லாம் போடுறோம். நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, நாங்க அதை பார்த்துக்கிறோன்றோம். ஆண்டவர் பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவாரு. சில நேரத்தில் இவன் சரியான ஆள் கிடையாது போல இருக்கு, இவன் தப்பான ஆளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். கவனிங்க, அப்படி ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையில அநேக குருடரை, ஊனரை, சப்பானிகளை, செவிடரை, ஊமையரை சுகமாக்கி கொண்டிருந்தார் அவருடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்தின் நாட்கள்ல. அப்படி ஒரு மனுஷன், பார்வையற்றவன், அவன் ஆண்டவரிடத்துல ஒரு உதவி கேட்கிறான். அவனுடைய வழக்கம் பொதுவாக பிச்சை கேட்பது. அவனோட வழக்கம் என்னன்னா பிச்சை கேட்பது. கவனிங்க, அவன் என்ன கேட்பான், போற வர்றவங்க கிட்டலாம் ஏதாவது சாப்பாட்டுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பான். ஏதாவது சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, என் வயிற்று பிழப்பு நீங்கன்னா போதும் அப்படின்றதுதான் அவனுடைய தேவை, அவனுடைய தேடல். அவன் ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்துல வந்துட்டு போறவங்க கிட்ட எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, அம்மா அப்பா ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது நல்லா கவனிங்க, அங்க வருகிற மக்கள் பலர் அவனுடைய அந்த அபய குரலுக்கு, அந்த கூக்குரலுக்கு சிலர் செவி கொடுத்து அவனுக்கு சிலர் உதவி செய்வார்கள். சிலர் அவனை பார்த்தும் பாராமல் போய்விடுவார்கள். இப்படித்தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார். இயேசு கிறிஸ்துவ அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன கேட்கணும்ன்றதெல்லாம் கேட்கல, அம்மா அப்பா அதே வார்த்தையின்படி இங்க இவரை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஒரு தடவை கூப்பிடுறான், பிறரெல்லாம் அதட்டுறாங்க, சிலர் அவனை கூப்பிடாதரான்னு சத்தம் போடுறாங்க. இயேசு கிறிஸ்து அவன் திரும்பவும் அதிக சத்தமா கூப்பிடுறான். இயேசு கிறிஸ்துவால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, அவர் நின்றார். அவனுடைய சத்தம் அவரை நிற்க வைத்தது. அவனுடைய கண்ணீர், அவனுடைய ஓலம், அவனுடைய அபய குரல் அவரை நிக்க வச்சிருச்சு. அவர் அங்க நின்றுட்டு சொல்றாரு, என்னப்பா அவன் கூப்பிடுறான், கூட்டு வாங்கப்பா இங்க அவனை அப்படின்னு அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். நல்லா கவனிக்கணும், அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். அப்படி அழைச்சிட்டு வரும் பொழுது அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு வந்தான்னு இங்க வசனம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கம். வந்ததுக்கு பிறகு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நல்லா கவனிக்கணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொன்ன உடனே மற்றவங்க கிட்டெல்லாம் அவன் கேட்டது ஏதோ காஃபிக்கோ டிஃபனுக்கோ காசு தான் கேட்டிருப்பான். இவர்கிட்ட வந்த உடனே நான் பார்வையடைய வேண்டும்னு கேட்கிறான். எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவன் பார்வையடையணும்னு கேட்கிறான். அப்படின்னா வழக்கமா கேட்கறத விட வித்தியாசமா கேட்கிறான். இப்ப இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா வழக்கமா நான் செய்யற மாதிரியே ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா நீ டீக்கோ டிஃபனுக்கோ கேட்டிருந்தா பரவாயில்ல, நீ வேற ஒண்ணு கேட்கிற அப்படின்னு நாம தப்பா புரிஞ்சுப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை நன்றாக அறிந்திருந்தபடினால உனக்கு பார்வை அடையணுமா அப்படின்னு அதை பார்த்த உடனே நீ விசுவாசித்தபடியே ஆக கடவது அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை, வாஞ்சைய கர்த்தர் அருள் செய்து அவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லி நாம் அங்க பார்க்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் சொல்றேன், உள்ளத்தில் இருக்கிற நோக்கத்தை கர்த்தர் அறிவார். உன்னுடைய ஜெபத்தின் ஆழத்தை, உன்னுடைய ஜெபத்திற்கான அடித்தளம் இருக்கு இல்லையா, என்ன நோக்கத்துக்காக நீ கேட்கிறன்றதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சரியான நோக்கத்தோட ஜெபிப்பேன்னா, சரியான நோக்கத்தோட தேவனிடத்துல கேட்பேன்னா உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தராம இருக்கவே மாட்டார். கட்டாயம் பதில் தருவார். இந்த பர்திமேயுவுக்கு கர்த்தர் அப்படித்தான் பதில் தந்தார். சரி, இப்ப அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எங்க பார்த்தாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. 52வது வசனத்துல அவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை கொடுத்தது, உனக்கு கண் பார்வை கொடுத்தது என்னன்னா உன்னுடைய விசுவாசம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை அவர் அவனுடைய வாழ்க்கையில எங்கே கண்டுபிடித்தார் என்றால் அதைத்தான் இப்ப நீங்க வாசிச்சீங்க. 50வது வசனத்துல அவர் அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்துல அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான்.
இந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் பாருங்க. அங்கதான் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். இந்த வஸ்திரம் என்பது அந்த நாட்கள்ல சரீர குறைபாடு உள்ளவர்கள், குஷ்டரோகிகள், இன்னும் யாரெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கிறாங்களோ, பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ஒரு கருப்பு கலர்லான ஒரு கம்பளி போன்ற ஒரு போர்வைய தன்மேல் போர்த்து கொண்டிருப்பார்கள். கரிய நிற போர்வைய தன்மேல் போர்த்து கொண்டு ஊருக்கு வெளியிலே உட்கார்ந்து அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருப்பார்கள், பிச்சை எடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஏன் அப்படின்னா, ஜனங்க வரும் பொழுதே அந்த கரிய நிற அந்த வஸ்திரத்தை பார்த்துட்டாங்கன்னா, அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் அங்கவீனம் உள்ளவர், குறைபாடு உள்ளவர், இல்லைன்னா ஒரு குஷ்டரோகி, இப்படிப்பட்ட அடையாளத்திற்காக அந்த வஸ்திரத்தை பார்த்தா அந்த வஸ்திரம் போட்ட ஆட்கள் கிட்ட அவங்க போக மாட்டாங்க. அந்த மனுஷனை தொட்டா தீட்டு. ஆகவே இந்த வஸ்திரத்தை அவன் தன் மேல் உடுத்தி கொண்டிருப்பான். அவன் எவ்வளவு நாள் அங்க இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறானோ, எவ்வளவு நாள் அங்க இருந்து குருடனாய் இருக்கிறானோ, அவ்வளவு காலமும் அந்த வஸ்திரம் அவனிடத்தில் இருந்தது. நல்லா கவனிங்க. இயேசு தன்னை அழைக்கிறார் என்ற உடனே இயேசுவிடத்தில் போகும் பொழுது எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை அவன் எரிந்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவரிடத்திற்கு போகிறேன். இனி எனக்கு இந்த பழைய வஸ்திரம் தேவைப்படாது, இந்த பழைய வாழ்க்கை எனக்கு தேவைப்படாது. நான் அங்க குறைபாடு உள்ளவன் என்று சொல்லி என்னை அடையாளப்படுத்துகிற, நான் பிச்சைக்காரன் என்று என்னை அடையாளப்படுத்துகிற இந்த வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் வருகிறேன். இனி இந்த வஸ்திரத்திற்கு வேலை இல்லை என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை அவன் எரிந்துவிட்டு இயேசுவிடத்திலே வந்தான். ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில என்னுடைய செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை நோக்கி நாம் வருகிறோம். ஆனால் நாம் நம்முடைய பழைய வஸ்திரங்களை எரிந்து விட்டு வந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். பழைய வஸ்திரத்தை எரிந்துவிட்டு வருகிறவர்கள் தான் ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பழைய வஸ்திரங்களை களையாத மக்கள், பழைய வஸ்திரங்களை அவிழ்த்து போடாத மக்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, பழைய வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். பழைய வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய வஸ்திரங்களோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க நாம் நினைக்கிறோம். அப்படி பழைய வஸ்திரத்தோடு வருகிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் அழுத்தமாய் பதிய எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய வஸ்திரத்தோடு தேவனுடைய சபையில, தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வஸ்திரத்தை தூக்கி எறிந்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள இளைய குமாரன் சொன்னான், தகப்பனே, ஆஸ்தியில எனக்கு வரும் பங்கை எனக்கு என்ன பண்ணணும்? பிரித்து தரணும். இப்படி ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளைங்க கேட்கவே கூடாது. ஏன்னா இந்த பையன் வளர்ந்துட்டான், பெரியவன் ஆயிட்டான், இவனுக்கான சொத்தை இவன் ஆண்டு அனுபவிப்பதற்கான தகுதி இவனுக்கு வந்துருச்சுன்னு யார் முடிவு பண்ணணும்னா அப்பா தான் முடிவு பண்ணணும். அப்பா முடிவு பண்ணி அப்பாவே அதை செய்யணுமே தவிர பிள்ளைகள் அதை என்ன பண்ணக்கூடாது? அப்பா செய்யற வேலைய பிள்ளைய கையில எடுக்கக்கூடாது. சில நேரங்கள்ல பிள்ளைகள் பெற்றோருடைய வேலையை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொள்றாங்க. அப்பா அம்மா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இவங்க செஞ்சுப்பாங்க. மாப்பிள்ளை பாக்குறது, பொண்ணு பாக்குறதெல்லாம் யாரோட வேலை? சொல்ல மாட்டீங்களே, அப்பா அம்மாவோட வேலை. சில நேரத்தில் இவங்களே அதை கையில எடுத்துப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோம். ஆமா, ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும். சொன்னது யார்? இடம் சுட்டி பொருள் விளக்குக. ஒரு பெண்ணை நான் கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்மால் ஒருத்தர் சொன்னார் பைபிள்ல.
பாருங்க, அப்படித்தான் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் அடையணும்னு சொல்லி ஓடினவங்கெல்லாம் வாழ்க்கையில தோத்து போனாங்க. சில நேரத்தில் பெற்றோருடைய வேலையை பிள்ளைகள் கையில் எடுத்துக்கொள்றாங்க. அது ரொம்ப தவறான காரியம். சரி, இந்த பையன் அப்படிதான். அப்பா தன்னை பார்த்து சொல்லணும், நீ உனக்கு இந்த நீ முதிர்ச்சி அடைஞ்சிட்ட, நீ வளர்ந்துட்ட, இதுக்கு பிறகு உன்னுடைய சொத்துக்களை நீ ஆண்டு அனுபவிக்கலாம்னு அப்பா சொல்லணும். அப்பா சொல்லாம இந்த பையனா என்ன பண்றான்னா முடிவெடுத்தான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் நண்பர்கள், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தவறான ஃப்ரெண்ட்ஸு, அவனை ஊதாரித்தனமாய் நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸு. கவனிங்க, அவனை குடிக்கிறதுக்கு அழைத்து கொண்டு போகிற நண்பர்கள். உங்களை குடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போற நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடையாது. முதல்ல அவன் நட்பெல்லாம் வெட்டணும் நம்ம. பிரைஸ் காட், ஆமென். அவனை விபச்சார விடுதிக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய நண்பர்கள். அவனுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் அவனுக்கு இருக்கிறாங்க. அந்த நண்பர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறான். தன்னுடைய தகப்பன் சேர்த்து வைத்ததான அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். பணம் நாளுக்கு நாள் குறைகிறது, பணம் கரைந்து போகிறது. பிறகு பணம் கரைந்த உடனே கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இருந்த நட்புகள் எல்லாம் விலகி விட்டார்கள். நல்ல நண்பர்கள் உபத்திரவப்படும் பொழுது கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் உபத்திரவத்தின் நேரத்தில் என்ன பண்ண மாட்டான், கூட இருக்க மாட்டான், ஓடி போவான். கவனிங்க, இப்பொழுது ஐயாவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எப்ப ஒரு மனுஷன் அப்பாவை விட்டு தூரம் போறானோ அவனுக்கு முதல்ல பிரச்சனை எங்க வரும்னா, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். தேவனை விட்டு பிரிந்து வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். பாவத்தினால் உண்டாகிற மகிழ்ச்சி, பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷம்லாம் கொஞ்சம் இருதயத்துக்கு களிப்பா தெரியும். அதனுடைய விளைவுகளை நீங்க பாத்தீங்கன்னா, பிறகு சாப்பாட்டுக்கே ஒரு மனுஷன் கஷ்டப்பட வேண்டிய நிலை உண்டாகிடும். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை இப்படி இருக்கு, நான் பசியினால் சாகிறேன். நான் என்ன பண்றேன், பசியினால் சாகிறேன். சில நேரத்துல தகப்பனை விட்டு விலகி போகிற மக்களுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்றேன், எப்ப நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போறீங்களோ அப்போ உங்களோட வாழ்க்கையில உணவு பற்றாக்குறை, சாப்பாட்டுக்கே பஞ்சம் வரக்கூடிய நிலை உண்டாகும். ஜாக்கிரதையா இருங்க. தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடிய இருதயம் உங்களோட வாழ்க்கையில ஒருத்தருக்குமே வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அவருடைய வேலைக்காரருக்கு கூட திருப்தியான ஆகாரம் இருக்கிறது அப்படின்னு நீங்க அங்க வாசிக்கிறீங்க. தகப்பனுடைய வீட்டில வேலையாட்களுக்கெல்லாம் திருப்தியான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அப்ப சாப்பாட்டுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் அந்த தேசத்து குடியானவரிடத்தில் போய் ஒரு இடத்தில் என்ன பண்ணா ஒட்டி கொண்டான். சில நேரத்துல லைஃப்ல அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மளா போய் ஒட்டிப்போம். என்ன பண்றது, வேற எங்க போறது, அடைக்கலமே இல்லை, எனக்கு எங்க போய் நான் தஞ்சம் போகிறது அப்படின்னு. தஞ்சம் புக வேண்டிய இடம் உனக்கு தாராளமா அரண்மனை மாதிரி இருக்கிறது. ஆனா அந்த தகப்பனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு மனசு இல்லை. தேசத்துக்குடி அவர்கிட்ட போய் என்ன பண்ணாராம், அவரு ஒட்டி கொண்டாராம். சாப்பிட்றதுக்கு அங்க சாப்பாடு இல்லை. அதனால என்ன சாப்பிட்டாரு, பன்றிகளுக்கு போடுகிறதான தவிட்டு எடுத்து அவர் சாப்பிட வேண்டிய நிலை வந்துச்சு. அந்த நிலையில அவன் ரொம்ப அடி அடிச்சிட்டான். அவனை என்ன பண்ணிட்டான், இவன் யார்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டானோ, ஒட்டிக்கிட்ட ஆளு பொலன்னு பொழந்துட்டான். ஜாக்கிரதையா இருங்க அம்மா, ஐயா, எங்கேயாவது போய் ஆகாத ஆட்கள் கிட்ட போய் ஒட்டிக்க போறீங்க. இவர் நமக்கு அடைக்கலமா இருப்பாரு, இவர் நமக்கு பாதுகாப்பா இருப்பாரு. அவன் தான் உன்னை பொலன்னு பொழப்பான். உன் உழைப்பையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்காம கடைசியில உன்னை போட்டு நாரா கிழிச்சு உன்னை தொங்க விட போறதே அவன் தான். அந்த தேசத்து குடியானவன் இருக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். இவனுக்கு உணர்வு குறைவுபட்ட போது வந்திருக்கணும், பசியா இருக்கும் பொழுது வந்திருக்கணும். சில ஆள்லாம் பட்டா கூட திருந்தவே மாட்டான். அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களே. ஆமா, மக்கள்ல 3 ரகம் இருக்கிறான். 1 சொல்லி திருந்துறவன், 2 பட்டு திருந்துறவன், 3வது பட்டாலும் திருந்தாதவன். விளங்குதா உங்களுக்கு? இந்த சொல்லி திருந்துறவன் பரவாயில்ல, அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி, சீக்கிரத்துல அவன் பிழைச்சிப்பான், நல்ல பெரிய ஆளா வந்துடுவான். சில ஆளு பட்டு திருந்துவான். ஏன்னா அவன் சொன்னா கேட்க மாட்டான், யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. போய் முட்டினா தான் அவனுக்கு வலிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் திருந்துவான். இவன் கூட பரவாயில்ல, இவன் கூட ஓகே தான். ஏன்னா பட்டுட்ட பிறகு திருந்திடுறானே, கொஞ்சம் அடி வாங்கின பிறகு பற்றாக்குறை பஞ்செல்லாம் வந்த பிறகு திருந்திக்கிறான். அட நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்,
நம்ம வழிதான் தப்பு, நம்ம அந்த வழியா போயிருக்க கூடாது அப்படின்னு உணர்ந்துட்டான், சரி பண்ணிக்கிட்டான். சில ஆள் இருக்கிறான் பாருங்க, பட்டாலும் திருந்த மாட்டான். இவன் நிலைமை தான் பரிதாபம். என் செய்தியை கேட்குற யாராவது நீங்க பட்டாலும் திருந்தாத ஆட்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்புங்கள். உங்க வாழ்க்கையை ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். பட்டாலும் நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கை நீங்க எப்படி ஒன்றா வாழலாம். நான் கெட்டுதான் போவேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு பிரசங்கிக்கிறேன். உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, நீங்க சீர்படணும்னு, நீங்க நல்லா மற்றவங்க மத்தியில மகிமையா இருக்கணும்னு நான் பிரசங்கிக்கிறேன். அதுக்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் நான் போய் கெட்டுதான் போவேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. இந்த ராஜாவுக்கு பேரு உசியா. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அசரியான். அந்த ராஜாவை ஆலயத்துக்குள்ள போகாதரா, அது போறது ரொம்ப தப்பு, அது உன்னுடைய வேலை இல்லைன்னு தடுத்தாங்களாம். பராக்கிரமசாலிகள்லாம் சேர்ந்து தடுத்தாங்களாம். அவன் நான் போயே தான் தீருவேன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள போய் குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வந்துட்டான். சில ஆள்லாம் என்ன தடுத்தாலும் கேட்கவே மாட்டான் பாருங்க. இதை செய்யாதரா செய்யாதரான்னு சொன்னா கூட அவன் போய் செஞ்சு பார்த்து அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி கடைசியில அவன் அவன் எப்படி செத்தான் தெரியுமா? அவன் சாவு, பாவம், நாற்றம் எடுத்த ஒரு சாவு. இப்படி எல்லாம் மோசமான ஒரு சூழ்நிலை. சில ஆட்கள் இந்த சொல் பேச்சே கேட்காம யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை. பராக்கிரமசாலிகள்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஏய் போகாதரான்னா நான் போயே தான் தீருவேன். போ, யார் அனுபவிக்க போறது? நீ தானே அனுபவிக்க போற. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம்? ஆமா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பையன் கெட்டு நொந்ததுக்கு பிறகு ஒரு நாள் மனம் உடைஞ்சு அழறான். அவன் அவங்க அப்பா வீட்டை நினைக்கிறான். எங்க அப்பாவோட வீட்டுல வேலைக்காரர்களுக்கெல்லாம் திருப்தியான ஆகாரம் இருக்கிறது, நான் இங்க பசினால சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவன் மனசுல முடிவு பண்ணி தகப்பன் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டான். இவன் எப்போ வருவான்னு தகப்பன் காத்திருக்கிறாரு. கவனிங்க, இவன் வர்றத அவர் வழி மேல விழி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தகப்பன் அவன் வரும் பொழுது இந்த தகப்பன் என்ன பண்றாருன்னா ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு, எப்படி வர்றான் அவன் ஆளே இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுமா? இங்க இருக்கும்போது நல்லா இருந்தான், திம்சு கட்ட மாதிரி, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஆளு. இப்ப அங்க போய் சாப்பாட்டுக்கு இல்லை, லாட்ரி அடிச்சு ஆள் மாறிட்டான், ஒரு மாதிரி. ஏன்னா இது தலைவிரி கோலமா இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா அவர் இருந்த இடம் நான் பேலஸ்ல இருந்தார். இப்போ பன்னி குடிசையில இருந்தார். இந்த பன்றி குடிசையில பன்றிகளோட பன்றியா தூங்கி எழுந்து தலை வராம சோறு சாப்பிடாம கண்ணுக்குன்னெல்லாம் உள்ள போய் முகமெல்லாம் விகாரமா இருக்குது. ஆனாலும் இந்த தகப்பன் கண்டுபிடிச்சிட்டார், தூரத்துல வர்றானே அவன் தான் என் பையன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஓடி போய் அந்த நாத்தம் எடுத்த அந்த மகனை, நாற்றம் எடுத்த அந்த சரீரத்தோட, நாற்றம் பிடிச்ச அந்த வஸ்திரத்தோட பிடிச்சு, வாடா என் மகனே அப்படின்னு கட்டி பிடிச்சு, அப்ப அவனை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு கண்ணீரால் அவனை நினைச்சு, ஏண்டா இப்படி போனேன், இப்படி துரும்பா இழைச்சிட்டியடான்னு சொல்லி அவர் அன்பை பொழிந்து இல்லை. இப்ப அவனை வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு. வீட்டுக்குள்ள கொண்டு போகும்போது வேலையாட்கள் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க படிக்கணும். 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் நினைக்கிறேன், படிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள். நல்ல கவனிங்க, இந்த தகப்பன் வரும்போது இவன் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்றாரு. பிரைஸ் காட், ஆமென். ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அங்க ஒரு ஆப்ஷனும் வைக்கல, எந்த கண்டிஷனும் போடல. நீ எப்படி இருந்தாலும் வந்துடுறா, எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் வந்துரு, எவ்வளவு நாத்தம் பிடிச்சாலும் வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டாரா? ஆனா அணைச்சிக்கிட்டு இப்ப வீட்டுக்குள்ள அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு வேற வஸ்திரம் கொடுத்துருங்க, அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துருங்க, அவன் கைகளுக்கு மோதிரத்தை கொடுத்துருங்க, கால்களுக்கு நல்ல ஒரு பாதரட்சியை கொடுங்க. ஆளுக்கு எப்படி இருக்கான் பாரு, காலுக்கு போறதுக்கு ஒரு செருப்பு கூட இல்லை அவனுக்கு, எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பா நீ வெளியில இருக்கும்போது எப்படி ஒன்னா இருந்துட்ட ராஜா, நீ வெளியில இருக்கும்போது கிழிஞ்ச வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருந்த, கந்தலான வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருந்த, அழுக்கான வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருந்த, நாற்றமெடுத்த வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருந்த, பரவாயில்ல நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். ஆனா இப்ப நீ வர்றது நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்ட, அப்பாவோட அரண்மனைக்குள்ள நீ இருக்கிற, இப்ப நீ அதே வஸ்திரத்தோட இருக்கக்கூடாது, நீ வேற வஸ்திரம் மாற்றணும்.
நீ அதே வஸ்திரத்தோட இருந்தா அப்பாவுக்கு அது இகழ்ச்சி, அப்பாவுக்கு அது அவமானம். ஆகவே நீ வேற வஸ்திரம் போட்டுக்க அப்படின்னு என்ன பண்றாரு தெரியுமா? அப்பா அவனுக்கு வேற வஸ்திரம் கொடுத்து அவனை வீட்டுக்குள்ள அனுப்புறாரு. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கலாம். நீங்க உலகத்துல இருக்கும் பொழுது, நீங்க தேவனை விட்டு தூரமா இருக்கும் பொழுது, நீங்க எப்படி வேணா இருக்கலாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம், எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கலாம், எவ்வளவு தீங்கான காரியங்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க அப்ப அங்க, ஏன்னா நீங்க இருக்கிறது பன்றி குடிசையில, பன்றி குடிசையில இருந்தா நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனா அப்பா வீட்டுக்குள்ள வந்த பிறகு நீங்க என்னைக்கு அப்பாவோட பிள்ளையா வாழணும்னு முடிவெடுத்தீங்களோ, என் அப்பாவோட பிள்ளையா நான் இருக்கணும்னு வீட்டுக்கு கிளம்பணும்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அப்ப வீட்டுக்கு வரும் பொழுது அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? உள்ள சேர்க்கும் பொழுது, நான் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ போட்டுக்கடா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் நாம வீட்டுக்குள்ள வரணும். தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுவதற்கு நமக்கு மனம் இருக்க வேண்டும். வாசலுக்கு வந்த உடனே பழைய வஸ்திரத்தை அவன் களைந்து போட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டியது அவனுக்கு அவசியமாயிருந்தது. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. பர்திமேயு பழைய வஸ்திரத்தை போட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்ததுனால அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல, இவன் பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு தகப்பன் கொடுக்கிற இந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டதுனால தகப்பனுடைய வீட்டில மகன் என்கிறதான சந்தோஷத்தோட அவன் அந்த என்ன சொல்றது, மீண்டும் அப்பாவுடைய சம்பத்துகளுக்கு. இப்ப அவனுக்குன்னு சொத்து ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவன் அப்பா வெறுமையா விட மாட்டாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவனை எப்படி வெறுமையா விட மாட்டாருன்னு நான் சொல்றேன் தெரியுமா? அவங்க மூத்த அண்ணங்காரன் வந்தானே, அவன் பொறாமப்பட்டுக்கிட்டு வெளியவே நின்னான் பாருங்க. அவன் எதனால பொறாமப்பட்டுக்கிட்டு நின்னான் தெரியுமா? ஒரு காண்டு பிடிச்சவன் ஒருத்தன் வெளியவே நின்னான். எதுக்காக நின்னான் தெரியுமா? அவன் சும்மா நிக்கல. ஏன்னா இவன் வந்துட்டான்னு தெரிஞ்சா இந்த அப்பாவோட மனசு அவனுக்கு தெரியும். என்னன்னா, இங்க வந்துட்டா அப்பா நம்மளோட இப்ப இருக்கிறதெல்லாம் இது யாருதுன்னா அவனோடது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இதுக்கும் இப்ப இவன் பங்குக்கு வந்துட்டான், இதுக்கும் இவன் பங்குக்கு வந்துட்டான். கவனிங்க கவனிங்க, அவனுக்கு அப்பாவோட மனசு தெரியுது. அப்பா கொடுக்காம இருக்க மாட்டாரு அப்படின்றது அவனுக்கு தெரியுது. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, அப்பா கொடுக்காம இருக்க மாட்டாரு, அப்பா கொடுப்பாரு. நீ அவருடைய வஸ்திரத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள வருவேனா? நான் சகல கிருபையில இழந்துட்டேன் பிரதர், தேவன் எனக்கு எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தார், எல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட மீண்டும் ஒன்றை ஆண்டவர் உனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? புதிய வஸ்திரத்தை நீ பெற்றுக்கொள். பழைய வஸ்திரத்தை களைந்து போடு. அதை களைந்து போட்டுட்டு புதிய வஸ்திரத்தை வாங்கிட்டு உள்ளவா. அப்படி வரலன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. தேவன் கொடுக்கிற வஸ்திரம் அவ்வளவு முக்கியமானது. நல்லா கவனிக்கணும். இந்த வஸ்திரத்தை பற்றி நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு எனக்கு இப்போ தருணம் இல்லை. நான் சொல்ல வர்ற ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப சின்னது. தேவன் கொடுக்கிற வஸ்திரம் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம், தேவன் கொடுக்கிற வஸ்திரம் அவருடைய நீதியின் வஸ்திரம்னு சொல்லி நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. இப்ப இங்க விரும்புறது என்னன்னா, இந்த பழைய வஸ்திரம் என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை, புதிய வஸ்திரம் என்பது தேவனுடைய சமூகத்துல வந்து நாம வாழக்கூடிய புதிய வாழ்க்கை. பிரைஸ் காட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு, பழைய சுபாவங்களை தூக்கி போட்டுட்டு புதிய சுபாவங்களை நாம தரித்து கொள்ளணும், புதிய வாழ்க்கைய வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.